கிறிஸ்துவில் என் அன்பு சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மகிழ்ச்சியான அன்னையர் தின வாழ்த்துக்கள். முழு உலகத்திலும் இந்த நாளை மதர்ஸ் டே என்று கொண்டாடுகிறார்கள். தாய்மை என்பது ஒரு விலையேறப்பெற்ற பரிசு. ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒவ்வொரு பெண்ணையும் தனிமரமாக வைக்க விரும்பாமல், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று அன்றைக்கு ஏதேனில கொடுத்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுத்து இந்த பூமியிலே அவளை மகிழ்ச்சியாகவும் ஆசீர்வாதமாகவுமே வைக்கிறார். அதற்கென்றே அவர்களுக்கு திட்டங்களையும் வைத்திருக்கிறார், வாக்குகளையும் கொடுத்திருக்கின்றார். இந்த நாள் மதர்ஸ் டே என்று உலகமெல்லாம் கொண்டாடப்படுகிறது. என் வாழ்வில் கூட நானும் இந்த நாளை ஒரு விசேஷித்த நாளாக நினைக்கின்றேன். ஒருவேளை இந்த செய்தியை பதிவு செய்கிற இந்த 7ஆம் தேதி என்னுடைய வாழ்வில் திருமண வாழ்வை 25 ஆண்டுகள் முடிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இந்த நாளில் காலையிலே நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே, என் வாழ்வில் நீ தந்த எல்லா நன்மைகளுக்காக உம்மை துதிக்கின்றேன் என்று பல காரியங்களை குறித்து நான் மனதார தேவனை ஸ்தோத்திரிக்கும் பொழுது உங்களுக்காகவும் நான் ஜெபம் செய்தேன். என்னை ஒருவேளை 2 பிள்ளைகளுக்கு ஒரு அன்னையாக ஆண்டவர் வைத்திருந்தாலும், இந்த உலகமெல்லாம் எத்தனையோ வாலிப பிள்ளைகள் அம்மா என்றும் ஆன்டி என்றும் அழைக்கும்படி அவர்கள் மேலும் எனக்கு ஒரு பாசத்தை கொடுத்து அவர்களுக்கும் என் மேல் ஒரு அன்பை கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் தேவனை துதிக்கின்றேன். இன்றைக்கு என் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய்க்கும் ஒவ்வொரு மதருக்கும் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது ஒரே ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதிலிருந்து என் வாழ்வில் உள்ள சில அனுபவங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளை. யாகேல் என்ற ஒரு பெண்ணை குறித்து வேதம் அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லுகிறது. கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள் யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்படி என்றால் அந்த பெண்ணுடைய கூடார வாழ்வை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரிகளே, உங்களில் அநேகர் ஒருவேளை திருமணத்திற்கு முன்பு நீங்கள் ஒரு விடுதலையான சுதந்திர பறவை போல பறந்து கொண்டிருந்த ஒரு வாழ்வு வாழ்ந்திருக்கலாம். திருமணத்திற்கு பின்பு கட்டப்பட்ட ஒரு வாழ்வு, எல்லைக்குட்பட்ட ஒரு வாழ்வு, இப்படி உங்கள் வாழ்வு மாறி இருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் இந்த தாய்மை, இந்த அன்னையின் ஸ்தானம் என்ற ஒரு விலையேற பெற்ற பரிசை, பொறுப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினாலே நீங்கள் இந்த உலகத்தில் ஆண்டவரை மையமாய் கொண்டு வாழும் பொழுது நிச்சயமாகவே இந்த பெண்ணை போல நீங்களும் ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாயும், கூடாரத்தில் வாசமாயிருக்கிற பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாகவும் வாழ்வது நிச்சயம். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் உண்டு. என் வாழ்வின் இந்த 25 ஆண்டுகளை நான் திரும்பி பார்க்கின்றேன். திருமணமான நாள் முதல் கடந்து வந்த எல்லா பாதைகளையும், பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்புள்ள நிலைமைகளையும் நான் நினைக்கும் பொழுது எது என்னை இதுவரைக்கும் நடத்தி வந்தது, எது என் வாழ்வை விசேஷமாக்கியது, எது என்னை ஒரு வெற்றியுள்ள தாயாக வைத்திருக்கிறது என்று நான் பார்த்தால், முதலாவது என் ஆண்டவருடைய பாதம் ஒன்றுதான் என்னை ஒரு நல்ல அன்னையாக, வெற்றியுள்ள ஒரு தாயாக வைத்திருக்கிறது என்று நான் சொல்ல முடியும். உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன போராட்டங்களை சந்திக்கிறீர்களோ அதே போராட்டங்களை தான் நானும் என் பிள்ளைகளுக்கு சந்தித்தேன். உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பதற்கு நீங்கள் சிரமப்படுகிறீர்களோ, கஷ்டப்படுகிறீர்களோ, பொருளாதாரத்திலும் சுகவீனத்திலும் பலவீனத்திலும் வாழ்க்கையின் பலவிதமான சூழ்நிலைமைகளிலும் குடும்ப சூழ்நிலைமையிலும் என்னென்ன கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்கிறீர்களோ அதே கஷ்டங்களைத்தான் நானும் அனுபவிக்கிறேன். ஆனால் ஒன்று எது விசேஷமாக்குகிறது ஒரு பெண்ணை, அவள் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய பாதத்தில் போய் ஆண்டவரோடு கூட தன்னை இணைத்து கொள்ளுகிறாளோ, ஆண்டவரோடு கூட தன்னை ஒன்றாக்கி விடுகிறாளோ, அதுதான் அவள் வாழ்வை வெற்றியாய் மாற்றுகிறது. என் வாழ்வில் பலவிதமான கஷ்டங்கள், மேடு பள்ளங்கள், சூழ்நிலைமைகள், நெருக்கங்கள், இவைகள் எல்லாம் வரும் பொழுது ஓடி போய் ஆண்டவருடைய பாதத்தில் விழுவேன். அவருடைய சமூகத்தில் கண்ணீரை ஊற்றுவேன். நீர்தான் எனக்கு தகப்பனாய் இருக்கிறீர், நீர்தான் எனக்கு தாயா இருக்கிறீர், நீர் என்னை நடத்த வேண்டும் என்று எல்லா பாரங்களையும் ஆண்டவரிடத்தில் சொல்லிவிட்டு எழும்பி வரும் பொழுது இருதயத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். பிள்ளைகளை குறித்த பல காரியங்களுக்கு ஆண்டவரிடத்தில் ஜெபித்து 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 தான் ஆண்டவர் எல்லாவற்றிலும் வெற்றியை காண உதவி செய்தார். எனக்கு அன்பான சகோதரிகளே, நீங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கிறீர்களா, பிள்ளைகளினால் போராட்டங்களை சந்திக்கிறீர்களா? வெற்றிக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித் தருகிறேன். ஆண்டவருடைய பாதத்தில் போய் உட்காருங்கள். சூழ்நிலைமை மாறவில்லை என்றால் கவலையே படாதிருங்கள். சற்று பொறுமை உங்களுக்கு தேவை. ஆண்டவரிடத்தில் சொல்லிவிட்டு வந்த உடனே அற்புதம் நடந்து விடாது. ஆண்டவர் கிரியை செய்வதற்கும் நேரம் எடுப்பார். ஆகவே
தேவனுடைய பாதம் ஒன்றுதான் உங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அன்னையாய் மாற்ற முடியும். இரண்டாவதாக, என்னுடைய அனுபவத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். பல நேரங்களில் நான் மனுஷருடைய ஆலோசனையை பெரிதாய் நினைக்காமல் என் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அதை மாத்திரமே என் இருதயத்தில் வாங்கி செயல்படுவது என்னுடைய வழக்கம். ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்று இந்த 25 வருஷங்களாக நான் கேட்டு நடந்தபடினால் என் பிள்ளைகளுக்கு அடுத்த காரியம், அவருடைய படிப்புக்கு அடுத்த காரியம், எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய வழிநடத்துதலை நான் பெற்றுக்கொண்டேன். ஒவ்வொரு காரியத்திலும் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. என்னுடைய இளைய மகனுக்கு ஸ்கூலிலே அட்மிஷன் கிடைக்காத பொழுது மிகுந்த மன உடைந்து அன்றைக்கு வந்து நான் ஆண்டவர் சமூகத்தில் அழுதேன். அப்பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். இதே ஸ்கூலிலே உன் பிள்ளைக்கு நான் அட்மிஷன் தருவேன் என்று சொன்னார். அந்த வார்த்தை என் உள்ளத்தை தொட்டது. அதை வைத்துக்கொண்டு 1 மாதம் ஜெபம் செய்தேன். அந்த ஜெபத்தை கேட்டு எந்த ஸ்கூலில் அட்மிஷன் இல்லை என்று சொன்னார்களோ அதே ஸ்கூலிலே ஆண்டவர் அட்மிஷன் கிடைக்க உதவி செய்தார். இன்னும் ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருகிறது. அதை நான் இன்றைக்கு உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னுடைய மகன் அவனுடைய ஸ்கூல் ப்ரோக்ராம் ஒன்றுக்கு அவனுடைய டீச்சர் கேட்டார்கள், ஒரு ப்ரோக்ராமுக்கு உங்கள் பிள்ளையை அனுப்ப வேண்டும் என்று. நான் அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலைமை பலவந்தப்படுத்தினதால் அனுப்பிவிட்டேன். அப்பொழுது அது ஒரு ஆண்டு விழா. எல்லா பிள்ளைகளும் அழகழகாய் உடை உடுத்தி கல்ச்சுரல் ப்ரோக்ராம் எல்லாவற்றிலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, என்னுடைய மகனுக்கும் அவர்கள் ஒரு நல்ல பங்கை கொடுத்திருப்பார்கள் என்று நான் நினைத்த பொழுது நான் அங்கே போய் பார்த்தால் அவன் ஒரு தோட்டக்காரனை போல வேஷமிட்டு அவன் ஒரு தோட்டக்காரனாய் அன்றைக்கு அந்த டிராமாவிலே அவன் நடிக்கிறான். எனக்கு இது மிகுந்த மனவேதனை ஆகிவிட்டது. ஆண்டவரே, அது தவறு இல்லை, அதில் ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. ஆனால் எல்லாருக்கும் ஒரு உயர்ந்த நிலைமை, என்னுடைய பிள்ளைக்கு ஒரு தோட்டக்காரனை போல ஒரு வேடம் அணிந்து மிகவும் ஒரு சாதாரண ஒரு நிலைமையிலே அவனை நடிக்க வைத்திருக்கிறார்களே என்று நான் மிகவும் வேதனைப்பட்டேன். அது என் இருதயத்தை சற்று தாக்கியது. அன்றைக்கு வந்து ஆண்டவரிடத்தில் அழுது ஜெபம் செய்தேன். ஆண்டவரே, ஒரு டிராமாவிலே இன்றைக்கு என் மகன் ஆண்டவரே ஒரு தோட்டக்காரனை போல இந்த மேடை ஏறி நடித்தான். ஆனால் வரும் நாட்களில் என் பிள்ளையை இதை போன்ற மேடைகளிலே நீர் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் அன்றைக்கு கண்ணீரோடு ஜெபம் செய்தேன். ஆண்டவரும் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தார். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னார். அந்த வார்த்தை பிடித்து கொண்டு தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவர் அந்த பிள்ளைகளை மேடைகளில் ஏற்றி என் தேவனை உயர்த்தும்படிக்கு உயர்ந்த நிலைமையை கொடுத்திருக்கிறார். என் அன்பு சகோதரிகளே, வாழ்க்கையில் எதுவுமே உங்களை உடைக்க இடம் கொடாதிருங்கள். எல்லா சூழ்நிலைமைகளுக்கும் ஆண்டவரிடத்தில் வார்த்தையை கேட்கும் பொழுது அவர் வசனத்தை கொடுப்பார். அந்த வசனமே உங்களை நிச்சயமாக உயர்த்தும். மூன்றாவதாக, என் வாழ்வை சிறந்த வாழ்வாக மாற்றியது எது என்று நான் யோசித்து பார்த்த பொழுது கர்த்தர் தந்த ஞானம். நான் மருத்துவ படிப்பை படித்திருந்தேன், பல மேடைகள் ஏறி பிரசங்கம் செய்திருந்தேன். அந்நாட்களில் கன்வென்ஷன்களில் எல்லாம் வல்லமையாய் பிரசங்கம் செய்து அநேக அற்புத அதிசயங்களை எல்லாம் ஆண்டவர் செய்தார். ஆனால் திருமண வாழ்வுக்குள் நுழைந்த பிறகு குடும்பத்தை நடத்துவதற்கு வேறு ஒரு ஞானம் வேண்டும் என்பது எனக்கு தெரியாதிருந்தது. அது அனுபவப்பட்ட பிறகுதான், குடும்பத்தை நடத்துவதற்கு வேறு ஞானம் வேண்டும், இந்த ஞானம் ஆண்டவரிடத்தில் மட்டும்தான் வரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் என்னை தாழ்த்துவேன். ஆண்டவரே, என் கணவரோடு இணைந்து வாழுவதற்குரிய ஞானத்தை தாரும், என் பிள்ளைகளை சரியாய் நடத்துவதற்குரிய ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்பேன். அந்த ஞானம்தான் குடும்பத்தை கட்டியது, பிள்ளைகளை ஆசீர்வதித்தது. இது என் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, இன்னைக்கு உலகமெல்லாம் எத்தனையோ வாலிப பிள்ளைகள், ஆயிரக்கணக்கான வாலிப பிள்ளைகள் வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்களே. இது எது நிமித்தம் தெரியுமா? இது என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய படிப்பல்ல. ஒரு நாளும் தெய்வ சமூகத்தில் விழுந்து இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய வார்த்தையை என் நாவில் வைக்க வேண்டும், என் இருதயத்தில் வைக்க வேண்டும், எனக்கு சொல்ல வேண்டும். இப்பொழுது இருக்கிற வாலிப சமுதாயத்தை குறித்து நீர் என்ன சொல்லுகிறீர் என்று நான் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தருகிற வார்த்தையை வாங்கி கொண்டுதான் வாலிப பிள்ளைகளுக்கு நான் பேசுகின்றேன். ஆகவேதான் இன்னைக்கு அநேக ஆயிரமான வாலிப பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். என் அன்பு சகோதரி, உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். பல பிரச்சனைகளுக்கு காரணம் உங்களுடைய ஞானமற்ற வார்த்தைகள், ஞானமற்ற செய்கைகள், ஞானமற்ற முடிவுகள். இதுதானே. ஒரு ஆண்டவர் உங்களுக்குள் இருப்பார் என்றால் அவரே உங்களுக்கு ஞானமாய் மாறிவிடுவார். அவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். உங்கள் குடும்பத்தை ஞானமாய் நடத்த, உங்கள் கணவரோடு ஞானமாய் வாழ இந்த தேவன் உங்களுக்கு உதவி
உதவி செய்வார். ஒருவேளை உங்களில் சிலர் உங்கள் கணவனை இழந்து போயிருந்திருக்கலாம். அவர் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். நான் என்ன செய்வேன் என்று திகைத்து இருக்கலாம். என் அன்பு சகோதரி, என் அன்பு மகளே, உனக்கு அன்பாய் நான் சொல்லுகிற வார்த்தை, ஒரு ஆண்டவர் உனக்கு மணவாளனாய் இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தை நீ கேட்டு கேட்டு நடக்கும் பொழுது, இந்த ஞானம் உன் குடும்பத்தை கட்டும், உங்களை ஆசீர்வாதம் உள்ள ஒரு அன்னையாக மாற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் இன்னும் யோசித்து பார்த்தேன், என்னை விசேஷமாய் மாற்றியது எது? ஆண்டவர் தந்த பலன். அப்படித்தான் நான் சொல்ல முடியும். என் கணவர் அடிக்கடி சொல்லுவார்கள், நீ உள்ளான மனுஷியிலே மிகவும் பலம் உள்ளவள், யூ ஆர் அ ஸ்ட்ராங் உமன் என்று சொல்லுவார்கள். இவ்வளவு பயணிக்கிறாய், இவ்வளவு பிரசங்கிக்கிறாய், இவ்வளவு உழைக்கிறாய், ஊழியத்தில் கடினமாய் பிரயாசப்படுகிறாய், யூ ஆர் அ ஸ்ட்ராங் உமன் என்று சொல்லுவார்கள். நான் அதை யோசித்து பார்க்கிறேன், இந்த பலன் எங்கிருந்து வந்தது? நீதிமொழிகள் 31 அவள் தன்னை பலத்தினால் இடைக்கட்டி கொண்டு என்று இருக்கிறதே, அந்த பலத்தை ஆண்டவர் தான் எனக்கு கொடுப்பார். பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது நான் இன்னும் வைராக்கியம் கொள்ளுவேன். இந்த பிரச்சனை என்னை கீழே தள்ள முடியாது, இந்த போராட்டம் என்னை ஊழியத்தில் நிறுத்த முடியாது, நான் இன்னும் இயேசுவுக்காக எழும்புவேன் என்று என்னை நானே பலப்படுத்தி கொள்ளுவேன். இந்த பலத்தோடு கூட தேவனுடைய பலனும் சேரும் பொழுது எந்த சூழ்நிலைமையிலும் உறுதியாய் நிற்க, விசுவாசத்தோடு நிற்க, தைரியத்தோடு நிற்க என் ஆண்டவர் என்னை பலப்படுத்தியிருக்கிறார். பிள்ளைகளுக்கு அடுத்த பல மன உடையும் சூழ்நிலைமைகள் எல்லாம் வாழ்க்கையில் வந்த பொழுது கூட கர்த்தரே என் பலனாக இருந்து தாங்கி நடத்தினார். கணவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கையிலே கர்த்தரே என் பலனாக இருந்தார். எல்லா குடும்பமும் ஒரே போல் தானே? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் போதானே எங்கள் குடும்பத்திலும், நாங்களும் மனிதர்கள் தான். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளை எல்லாம் சந்திப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த பலன். ஒரு நாளும் திருமண வாழ்வு வேண்டாம், விட்டு ஓடிவிடலாம் என்றெல்லாம் என் சிந்தை வரவே வராது. கர்த்தர் கொடுத்த வாழ்வு, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் கொடுத்த கணவன், கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை என்று பலப்படுத்தி கொண்டு ஓடினதினால்தான் இத்தனை ஆண்டுகள் நடந்து வர ஆண்டவர் உதவி செய்தார். உங்களுக்கும் உதவி செய்வார். பலவீனத்தோடு இருக்கிறீர்களா? ஆண்டவருடைய பாதத்தில் போய் விழுந்து விடுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். பலமுள்ள ஒரு தாயாய் உங்களை மாற்றுவார். கடைசியாக, இன்று வரைக்கும் என்னை பலப்படுத்தியது எது என்று நான் யோசித்து பார்த்தால், கர்த்தர் தந்த தரிசனம். ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். நான் முதலாக என்னுடைய கணவரை சந்தித்து அவரோடு கூட நான் பேசும் பொழுது அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள், வாழ்க்கையில் உனக்கு என்ன தரிசனம் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், ஆண்டவருக்காக வாழ வேண்டும், அது ஒன்றுதான் என்னுடைய தரிசனம் என்று சொன்னேன். அவர்களும் அதே வார்த்தையை தான் சொன்னார்கள். நானும் ஆண்டவருக்காய் வாழ வேண்டும், அதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை தேவன் எனக்கு தர வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருந்தேன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன், வாழ்வில் சோர்வுகள் வரும் பொழுதெல்லாம் ஒன்றே ஒன்று என்னை பலப்படுத்தும். எது தெரியுமா? கர்த்தர் தந்த தரிசனம், கர்த்தர் கொடுத்த வார்த்தை, கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள். என் கணவரோடு என்னை இணைந்து ஓடும்படி என்னை பலப்படுத்தி தைரியப்படுத்தியது எது தெரியுமா? என் கணவருக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். நான் அதற்கு உடன் பங்காளியாக இருக்கிறேன், நான் ஒரு துணையாளியாக இருக்கிறேன். நாங்கள் இருவருமாய் இணைந்து ஆண்டவருடைய வேலையை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இந்த தரிசனத்தை எங்கள் பிள்ளைகளுக்குள்ளும் நாங்கள் கடத்த வேண்டும். எங்கள் சந்ததி தரிசனமுள்ள சந்ததியாய் மாற வேண்டும் என்ற அந்த ஒரு காரியம் எங்கள் இருவருடைய இருதயத்தை இறுக பிடித்ததினால் பிள்ளைகளுக்குள்ளும் அந்த தரிசனத்தை கொண்டு செல்ல ஆண்டவர் உதவி செய்தார். தீமோத்தேயுவின் பாட்டியும் தாயும் எப்படி கவனமாய் தங்களுடைய விசுவாசத்தை தங்கள் பிள்ளையாகிய தீமோத்தேயுக்குள் அனுப்பி வைத்தார்களோ, அதே போல we were very careful. நாங்கள் மிகவும் கவனமாய் இதே தரிசனம் பிள்ளைகளுக்குள்ளும் வர வேண்டும் என்று ஊழியத்திற்கு போகும் பொழுதெல்லாம் அழைத்து செல்வோம். குடும்ப ஜெபங்களில் அவர்களோடு கூட பேசுவோம். சும்மா இருக்கிற நேரங்களிலே ஆண்டவருக்காய் வாழ வேண்டிய வாழ்க்கையின் முக்கியத்துவம், நாங்கள் என்ன கஷ்டப்பட்டோம், எப்படியெல்லாம் விசுவாச பாதையில் நடந்து வந்தோம் என்பதையெல்லாம் பிள்ளைகளோடு கூட பகிர்ந்து கொள்ளுவோம். அவர்களுக்குள் பாட்டு திறன் இருக்கிறது என்று அறிந்து உட்கார வைத்து பாடல்களை சொல்லிக் கொடுப்போம். அவர்களை அழைத்து கொண்டு மியூசிக் கிளாஸ்ல கொண்டு விடுவோம். அப்படியெல்லாம் பிள்ளைகளை பயிற்றுவித்ததினால் அவர்களும் தரிசனத்திற்கு நேராய் நடக்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வசனத்தின் நிறைவேறுதலை குடும்பத்தில் காணும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். நீங்கள் கேட்கலாம், சகோதரி ஜெயராணி, உங்கள் வாழ்க்கையிலே குறைவுகள் எதுவும் வரவில்லையா? பிரச்சனைகள் வரவில்லையா? வாக்குவாதங்கள் வரவில்லையா? மனக்கிலேசங்கள் வரவில்லையா? மனஸ்தாபங்கள் வரவில்லையா என்று கேட்கலாம். எல்லாம் வந்தது. ஆனாலும் கூட இருவருமாய் தேவனை நேசிக்கிறதுனாலே எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொண்டு முப்புரி நூல் அறாது என்ற வார்த்தையின்படி இருவருமாய் இணைந்து உடனுக்குடன் மன்னித்து, உடனுக்குடன் ஒப்புரவாகி, உடனுக்குடன் நேசிக்க ஆரம்பித்து, உடனுக்குடன் எல்லாவற்றையும் செட்ரைட் பண்ண
கர்த்தர் உதவி செய்தார். என் கணவர் என் பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கெல்லாம் நான் ஜெபம் செய்வேன். ஆண்டவரே, அதிக கடினமாய் நடத்திவிடக்கூடாது, கண்டியாமலும் விட்டுவிடக்கூடாது, அன்பினால் பிள்ளைகள் கெட்டுப்போய் விடக்கூடாது, அதிக இறுக்கமாய் பிடிக்கிறதுனால் பிள்ளைகள் வழிமாறி விடக்கூடாது என்றெல்லாம் எல்லா பகுதிகளுக்கும் ஜெபித்து எல்லாவற்றுக்கும் மேலாய் அவருடைய கிருபையை சார்ந்து கொண்டபடினால் இன்றைக்கு வரைக்கு நான் ஒரு மகிழ்ச்சியுள்ள அன்னையாய் இருக்கிறேன். என்னை மகிழ்ச்சியாக்கின அதே ஆண்டவர் உங்களையும் ஒரு மகிழ்ச்சியுள்ள அன்னையாய் மாற்றுவார். அவருடைய பாதத்தில் காத்திருங்கள், அவருடைய வார்த்தை பற்றி கொள்ளுங்கள். அவர் தருகிற ஞானத்தினால் உங்கள் குடும்பத்தை நடத்துங்கள். அவர் தருகிற பலத்தினால் எல்லா சோர்வுகளையும் போராட்டங்களையும் மேற்கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உங்கள் குடும்பத்தை குறித்து என்ன தரிசனம் வைத்திருக்கிறாரோ அந்த தரிசனத்திற்காய் ஓடுங்கள். ஒரே ஒரு வாழ்க்கை, அதுவும் சீக்கிரம் கடந்து போகும். எனக்கு அன்பான சகோதரிகளே, பாடுகள் மத்தியிலும், உபத்திரவங்கள் மத்தியிலும், பிரச்சனைகள் மத்தியிலும், கணவனின் நிமித்தம் உண்டான பெரிய நெருக்கங்களுக்கு மத்தியிலும், பிள்ளைகளால் உண்டான போராட்டங்களுக்கு மத்தியிலும் நீங்கள் நம்பிக்கை இழந்த ஒரு பெண்ணாய் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு இந்த வசனத்தின்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார். எல்லா சூழ்நிலைமை மாறும். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஒரு நாள் உங்கள் பிள்ளைகள் எழும்பி நின்று நீங்கள் பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். அந்த பாக்கியமான வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு தரும்படி இந்த அன்னையர் தினத்திலே உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இதே நேரத்தில் என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான வாலிப பிள்ளைகளே, உங்கள் எல்லாரையும் அன்பாய் நான் கேட்கிற ஒரு காரியம், உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு நல்ல அன்னையாய் மாற வேண்டும். பொறுமை, சகிப்பு, நீடிய தாழ்மை, சாந்த குணம் இவைகளெல்லாம் தரித்து கொண்டு நீங்கள் ஒரு மகிழ்ச்சியுள்ள ஒரு அன்னையாய், வெற்றியுள்ள ஒரு அன்னையாய் வாழ வேண்டும் என்பதே என்னுடைய அன்பான வாழ்த்து. நீங்கள் இந்த நாட்களிலிருந்தே அதற்காய் ஜெபம் பண்ணுங்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை துணைக்காய் காத்திருங்கள். எதிர்காலத்தில் தேவன் உங்களையும் சந்ததியை கொடுத்து ஆசீர்வதித்து உங்களையும் உங்கள் சந்ததியையும் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாய் வைப்பார். உங்களுக்காய் ஜெபம் செய்யட்டுமா? அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி அன்றைக்கு யாகேலுக்கு சொன்ன அதே வார்த்தையை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் நீர் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். என் வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஒருவேளை தாய்மை என்பது கடினமான ஒன்று, சுமையான ஒன்று, பாரமான ஒன்று, மனக்கிலேசமான ஒன்று என்று யாராவது நினைப்பார்கள் என்றால் அவர்களோடு கூட நீர் பேசி அவர்களை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களை ஸ்திரப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. தாய்மை என்பது ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்று அறிந்து இந்த பூமியிலே தேவனை உம்மோடு கூட இணைந்து தங்கள் குடும்பத்தை நடத்தவும், பிள்ளைகளை நடத்தவும், பிள்ளைகளை உருவாக்கவும் ஒவ்வொரு அன்னைக்கும் தேவன் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய விசேஷ கிருபையினால் நிரப்பும். உம்முடைய பாதத்தில் காத்திருக்கிற அபிஷேகத்தால் நிரப்பும். உம்முடைய பாதத்தில் காத்திருக்கிற உள்ளத்தை தாரும். உம்முடைய வார்த்தையை பற்றி கொண்டு உலகத்தை ஜெயிக்க உதவி செய்யுங்கப்பா. கிருபை தாங்க, பலன் தாங்க, ஞானத்தை தாங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாய் ஒரு தரிசனமுள்ள அன்னையாய் இந்த பூமியிலே வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். விசேஷமா என் அன்பு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை ஒரு சிலர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களையும் வருங்காலத்திற்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமுள்ள ஒரு அன்னையாய் மாற கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஒருவேளை யாருடைய தாயாவது மரித்து போயிருந்திருப்பார்கள் என்றால் அந்த பிள்ளைகளை எல்லாம் மாற்றி தேற்றும்படியா ஜெபிக்கிறேன். யாருடைய அன்னையாவது அவர்களை விட்டு விட்டு வேறு வாழ்க்கையை தேடி சென்றிருப்பார்கள் என்றால் அந்த பிள்ளைகளை நீர் பலப்படுத்தி நீரே தாயாய் இருந்து ஆற்றி தேற்றும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஒரு ஆசீர்வாதமுள்ள அன்னையாய் மாற வேண்டும் என்று மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லா துதிக்க மகிமையும் உங்களுக்கு ஏறெடுக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் குடும்ப வாழ்வின் ஆண்டவர் நடுமையத்தில் இருப்பார் என்றால் நிச்சயமாய் நீங்களும் ஒரு ஆசீர்வாதமுள்ள அன்னையாய் இந்த பூமியில் வாழ முடியும். May God bless you. Happy Mother's Day.